ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் பைட். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை தான். ஷீலா ஃபிஷ் ஃப்ரை ரம்ஜான் ஸ்பெஷல். மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷீலா ஃபிஷ் 1 கிலோ எடுத்திருக்கேன். பீஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுட்டாங்க. இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 10 பேடகே மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10 குண்டூர் மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி, இது முழுகிற அளவுக்கு தண்ணி, இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். மிளகா நல்லா வேகணும், அந்த அளவுக்கு சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வெந்து தண்ணியெல்லாம் சுண்டிருக்கு. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இது ஆறுன பார்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் இருக்கிற தண்ணியே போதும், அதிகமான தண்ணி சேர்க்க தேவையில்ல. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு மையாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஃபிஷ்ஷில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீனில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகா காரம் வந்து கையில் எரியும்னு நினச்சிங்கன்னா க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்கள். எனக்கும் பழக்கம் இருக்கிறதுனால நான் இப்படியே செஞ்சுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது வந்து 1 ஹவரோ 1.5 ஹவரோ ஃப்ரிட்ஜில் வச்சு நான் மேரினேஷன் பண்ணி வச்சிடுறேன். இது வந்து நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சு ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஃபிஷ்ஷும் நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம். நான் வந்து அதிகமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண மாட்டேன், அதனால தான் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறேன். இதுவே வந்து நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒவ்வொரு மீன் பீஸாக எடுத்து வச்சு நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு 2-3 மீன் மட்டும்தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதனால் எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு திருப்பி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது ஒரு 3-4 டேஸ் வச்சாலும் மசாலா எதுவுமே ஆகாது, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு, ஃப்ளேவரு எல்லாமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது மசாலா வந்து கொஞ்சம் கூட பிரிஞ்சே வராது. நம்ம கடையில் போடுற மாதிரி கார்ன்ஃப்ளவர், கடல மாவு, மைதா எதுவுமே சேர்க்க தேவையில்ல, ரவையும் சேர்க்க தேவையில்ல, சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். மசாலா கொஞ்சம் கூட பிரியல. ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரட்டும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபிஷ் வந்து வெந்து கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன்.
இதுக்கு கொஞ்சம் குக்கம்பரும், ரா ஆனியனும் வச்சுருக்கேன். இங்கே எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எங்களுக்கு குக்கம்பரும், ஆனியனும் இல்லாமல் சாப்பிட முடியாது. இது ரெகுலராக இதாகிடுச்சு. அதனால நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணுங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பீஸ் பிச்சு காமிக்கிறேன். உள்ளே எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்கள். செம சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.